Hey guys, what's up? Welcome back to my YouTube channel. This is Chintraj talking to you. Friends, in this lesson, you are going to learn how to use mark my words that in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Yes, let's get started. So இன்னைக்கு இந்த வீடியோல mark my words that அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸ் எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So mark my words that அப்படினா என்னோட வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோ, என்னோட வார்த்தைகளை குறிச்சு வச்சுக்கோ, நான் சொல்றதுதான் நடக்கும். நான் சொல்றேன்டா அவன் வந்து ஒரு நாள் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான், நான் சொல்றேன்டா அவன் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆயிடுவான், நான் சொல்றேன்டா அவன் என்னதான் வந்து பிராக்டிஸ் பண்ணாலும் இங்கிலீஷ் பேச முடியாது அவனால. ஸோ நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ, அதாவது என் வார்த்தைகளை குறிச்சு வச்சுக்கோ, என் வார்த்தைகளை வந்து மனசுல வச்சுக்கோ, என் வார்த்தைகளை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோ, அதாவது எழுதி வச்சுக்கோ, குறிச்சு வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொல்றதுதான் நடக்கும். இப்படி எல்லாம் தமிழ்ல நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பேசுறோம். அந்த மாதிரியான சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக தான் மார்க் மை வேர்ட்ஸ் தட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி ஃப்ரேசஸ் மேக் பண்ண போறோம். ஸோ நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல, இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, mark my words that குறிச்சு வச்சுக்கோ, எழுதி, அதாவது என்னுடைய வார்த்தைகளை குறிச்சு வச்சுக்கோ, நான் சொல்றதா நடக்கும், என்னுடைய வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றதா நடக்கும். இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதா mark my words that. Okay, mark my words that. Mark my words that he can't speak English. Can't or can't both are same. Okay, mark my words that he can't speak English. Mark my words that he can't speak English. He can't speak English. அவனால வந்து இங்கிலீஷ் பேச முடியாது. என் வார்த்தைகளை குறிச்சு வச்சுக்கோ, நான் சொல்றதுதான் நடக்கும், என் வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோ. அந்த மாதிரி எல்லா இடத்துல தான் வந்து mark my words that அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ இங்க mark my words that he can't speak English. Mark my words that he can't speak English. என்னதான் அவன் டே அண்ட் நைட் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவனால இங்கிலீஷ் பேச முடியாது. என்னோட வார்த்தையை எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றதுதான் நடக்கும், அவனால இங்கிலீஷ் பேச முடியாது. Mark my words that he can't speak English. Okay, mark my words that you can speak English. Okay viewers, and second one in our list is mark my words that you will be a cricketer one day. Mark my words that you will be a cricketer one day. நீ வந்து கிரிக்கெட் வந்து சூப்பர்வா விளையாடுற, நீ வந்து ஒரு நாள் வந்து கிரிக்கெட்டர் ஆயிடுவ, நீ வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆயிடுவ, நீ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போய் விளையாடுவ, சரி நீ வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆயிடுவ. என்னோட வார்த்தையை எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றதுதான் நடக்கும், என்னோட 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 வார்த்தையை வந்து குறிச்சு வச்சுக்கோ. இப்படி எல்லாம் நம்ம தமிழ் பேசுற எல்லா இடத்துலயுமே வந்து மார்க் மை வேர்ட்ஸ் தட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் மை வேர்ட்ஸ் தட் யூ வில் பி a cricketer one day. Mark my words that he must be a doctor one day. அவன் வந்து ஒரு நாள் கண்டிப்பா டாக்டரா இருப்பான், நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றதுதான் நடக்கும், அவன் வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பா டாக்டரா இருப்பான், அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறான். ஓகே, மார்க் மை வேர்ட்ஸ் தட் ஹி மஸ்ட் பி அ டாக்டர் ஒன் டே. என்னுடைய வார்த்தைகள் எழுதி வச்சுக்கோ, என்னுடைய வார்த்தைகள் நான் சொல்றதுதான் நடக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து மார்க் மை வேர்ட்ஸ் தட் யூஸ் பண்ணான்னு சொன்னேன். மார்க் மை வேர்ட்ஸ் தட் ஹி மஸ்ட் பி அ டாக்டர் ஒன் டே. மார்க் மை வேர்ட்ஸ் தட் ஹி மஸ்ட் பி அ டாக்டர் ஒன் டே. ஓகே, மார்க் மை வேர்ட்ஸ் தட் he will be a millionaire one day. அவன் வந்து மில்லியனர் ஆயிடுவான், என்னோட வார்த்தைகள் நம்பு, அவன் வந்து மில்லியனர் ஆயிடுவான். என்னுடைய வார்த்தைகளை நம்பு, என்னுடைய வார்த்தைகளை குறிச்சு வச்சுக்கோ, நான் சொல்றதும் நடக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மார்க் மை வேர்ட்ஸ் தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ் பிளஸ் எனி சென்டென்ஸ். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் V1 வேர்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஓன் ஃப்ரேசஸ் நிறைய மேக் பண்ணீங்கன்னா மட்டுமே வந்து இங்கிலீஷ் பேச முடியும். I hope this lesson was very useful to you. If you like this lesson, click the like button. Don't forget to click the like button. I will see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.